வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஎஃப்எஸ் வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நம்ம ஆரோமலை அப்படின்ற ஒரு தமிழ் ரோம்கம் ட்ராமா படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தினுடைய ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டேன். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன்லாம் அதிரி புதிரியாக பயங்கரமாக கொடுத்தாங்க. பட் ப்ரமோஷன் கொடுத்த அளவுக்கு படம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் டீட்டெயிலாக. ஸோ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஆரோமலை, அதாவது இந்த பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆரோமலை அப்படின்றது விடிவி அந்த படத்துலேருந்து வந்த ஒரு பாட்டு. ஸோ படத்தில் ஓப்பனிங்கே சிம்பு தான் படத்தை நரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஹீரோவை பற்றி. ஹீரோ ஒரு கல்யாணத்தில் இருக்கிறாரு. அதாவது ஒரு பொண்ணு அங்கே நடந்து வர போகிறா, கல்யாணத்தை நிறுத்த போகிறாரு. லிட்டரலி விடிவி மாதிரி ஏன் இப்படி நிறுத்தணும் அப்படின்ற கேள்வியோடு தான் அந்த படமானது ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு லவர் கொடுத்தனே, இது லவ் தானே ஜெசி அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹீரோ அவர். ஸோ லவ் அப்படின்றத ஒரு புரிதலே இல்லாத ஒரு ஹீரோ. யார் என்ன பண்ணாலும் யார் என்ன செஞ்சாலும் அது லவ் தான் நினச்சிட்டு இருக்க ஒரு கேரக்டர். ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா அவனுடைய அப்பா ஒரு ஃபோர்ஸ்னால் ஒரு மேட்ரிமோனி கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு. அங்கேயும் ஒரு சீனியர் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாங்க சிவாத்மிகா ராஜசேகர் அவர்கள். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு சிங்கிளாக இருப்பாங்க. ஆனால் யாருக்கூடையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் பயங்கரமான ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குது. யாரால் அப்படின்னு கேட்டிங்கன்னா விடிவி கணேஷனால். ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட் நோக்கி தான் அந்த படமானது நகருது. பட் இவங்களுக்குள்ளே எப்படி காதல் மலர்ந்துதா இல்லைன்ற கதை நோக்கியும் இந்த படமானது நகருது. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசும். படம் டெக்னிக்கலி சவுண்ட் குட். எஸ்பெஷலி சித்துக்குமார் அவர்களுடைய பின்னணி இசையிலையும் சரி, அதேமாதிரி இரண்டாம் பாதிக்கு அப்புறம் வர பாடல்களும் சரி ரொம்ப நல்லா இருந்தது, கேட்க முடியாது இருந்தது. அண்ட் சம்டைம்ஸ் பாடல்கள் தாண்டி பிஜிஎம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டாமினேட்டாக இருந்தது. லைக் வாய்ஸ் ஓவரை தாண்டி பிஜிஎம்ஸ் ஓவராக இருந்தது. மேபி அந்த டைமில் சவுண்ட் அதிகமாக வச்சாங்களா என்னென்னு தெரில. பட் சம்டைம்ஸ் அந்த டைலாக் சுத்தமாக கேட்கவே இல்லை. அண்ட் டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா கௌதம் அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். அண்ட் பிரவீன் ஆண்டனுடைய எடிட்டிங் கட்ஸ் இந்த படத்துக்கு ரொம்பவே நல்லது. முக்கியமாக ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ்லாம் நல்லாவே எடுத்திருந்தார் தான் சொல்லி ஆகணும். ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சரங் அவர்களுடைய திறந்தாக அவருடைய ஃபஸ்ட்டு படம் இந்த படம். ஸோ அவருடைய வே ஆஃப் டைரக்ஷன் இந்த படத்துக்கு ஒரு வித்தியாசமான ரோம்கம் அப்படின்ற மாதிரியான பேட்டர்னில் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் போன வேகம் தெரியல. அட் சேம் டைம் இட்ஸ் நாட் பேட் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் இருந்தது. ஏன்னா படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் ஆனது சில பேரால் என்ன கதைக்குள்ளேயே போலே அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. பட் ஆனால் என்டர்டெய்னிங்காக ஓரளவு என்கேஜிங்காக போயிருந்து அப்படி தான் சொல்லணும். செகண்ட் ஆஃப் தான் இந்த படத்தினுடைய மெயின் கான்ஃப்ளிக்ட்குள்ளேயே வராங்க. அதாவது மெயின் கதைகளுக்குள்ளேயே வராங்க. அந்த கதைகளுக்கு கொண்டு வந்த சில விஷயங்கள் ஒரு சில இடங்களில் சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரு சில இடங்களில் இது இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க தோணுது. பட் அதெல்லாம் கடைசி எண்டில் சொல்கிறேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸாக கிஷன் தாஸாக இருக்கட்டும், அப்புறம் சிவாத்மியாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் ரொம்பவே நல்லா போட்டு நடிச்சாங்க. முள்ளியில படத்தில் நான் கிஷன் தாஸை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் நல்லா இருந்தது. பட் என்ன எனக்கு ஒரு கொஸ்டின்னா, ஏன் அவர் இப்போ பரிதாப நிலவிலேயே நடிக்கிறாருன்ற மாதிரி. ஏன்னா தொடர்ந்து அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே ரொம்ப ஏதாவது ஒரு இழந்த மாதிரி தான் கேரக்டராக வருது. அதாவது அவர் வேறு யாராவது இழந்திருப்பார், இல்லை அவர் லவ் ஃபெயிலியர் ஆகிருப்பார், அந்த மாதிரி கேரக்டர் தான் வருது. ஸோ ஏதோ இழந்த மாதிரியே, ஏதோ தவிச்ச மாதிரியே ஒரு ஃபீல்ட்லேயே அந்த படம் ஃபுல்லாக நடிச்சிருக்காரு. கொஞ்சம் கூட நான் நல்லா சிரித்து இல்லை நல்லா கிரேஸாக இருக்க மாதிரி அந்த ஃபீலை நான் படம் அவரை இன்னும் பார்க்கல. மேபி ஃப்யூச்சர் படத்தில் பண்ணுவார்னு நினைக்கிறேன். பட் அவரோட நடிப்பு இந்த படத்தில் என்ன வேணுமோ அது நல்லாவே நீட்டாக பண்ணி சொல்லி ஆகணும். அண்ட் சிவாதிமிகாவுக்கு இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நல்லாவே இருந்தது. எஸ்பெஷலி ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா அவங்களோட ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரியான பாணியில் அந்த நடிப்பு ரொம்ப நல்லது. அவங்களுக்கான அந்த பிஜிஎம் நல்லாதுன்னு சொல்லி ஆகணும். அதை தாண்டி ஹர்ஷத் கான் அவருடைய நடிப்பு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நுழையில படத்தில் இவர் லிட்டரலி ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரியாக மாறிடாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸும் சரி, அவருடைய டைமிங் காமெடி எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் நல்லா இருக்கட்டும் இருக்குது. ஒரு காஃபி ஷாப்பில் இருக்கும். காஃபி ஷாப்பில் பிளாக் காஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இல்லை நோ சுகர் நோ மில்க், அவ்வளோதான், நோ பிளாக் காஃபி அப்படின்னு சொல்லுவார். அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அது தாண்டி செகண்ட் ஹாஃபில் சின்ன டைமிங் காமெடிஸ் அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுமாரி ஃப்ரெண்டுக்கு உதவுற ரெகுலரான அந்த சிஸ்டம், சப்போர்ட் சிஸ்டம் தான் அவர். ஸோ இவர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார். பட் ஆனால் ஃப்ரெண்டை மதிக்கவே மாட்டார் கிஷான். ஸோ அந்த கேரக்டராக இருக்கட்டும். விடிவி கணேஷ் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அங்கம் வசிக்கிறாரு. பட் அந்த கேரக்டரோட வேல்யூ என்ன அப்படின்றது கொஞ்சம் நிதர்சனமாக முடிக்காமே விட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது கொஞ்சம் நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கலான்ற மாதிரியும் தோண வைக்குது. ஆனால் இதை தாண்டி பார்த்திங்கன்னா கிஷான் தாஸோட நடித்த அப்பா அம்மா கேரக்டராக இருக்கட்டும், பேர் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. அண்ட் மற்ற எல்லா கேரக்டர்ஸும் சரி, இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அது ப்ரெசென்ட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக கிஷான் தாஸும் அவங்களுடைய அம்மாவும் ஒரு முக்கியமான டிஸ்கஸ் பண்ணுவாங்க. லைக் ஒருத்தவங்களோட ஒரு லவர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட பாஸ்ட் நம்ம கலர வேணாம், அதை பற்றி தெரிஞ்சிக்க வேணாம், அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அவங்க கோ வித் ஃப்ளோ, முடிஞ்சால் அவங்கள ஹேண்டில் பண்ணி நீ கூட்டிருப்போ, அதாவது அவங்க லைஃப்பை நீ கண்டுக்காமல் அவங்கள வச்சு நீ பார்த்துப்ப அப்படின்னா நீ கூட்டிருப்போ, அதை பற்றி நம்ம பேசி பிரயோஜனம் இல்லைன்ற அந்த விஷயம் ரொம்ப அழுத்தமாக
உண்மையாகவே தெரியப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதை நல்லாவே டெலிவரி பண்ணியிருக்காங்க. அந்த சீக்வன்ஸ்க்கு பாராட்டலாம். ஓகே, இந்த படத்தினுடைய ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் இன்னுமே கூட ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்கலாமன்ற மாதிரி. எஸ்பெஷலி எனக்கு வந்து கிளைமேக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபோர்ஸபுளாக இருந்தது. கிளைமேக்ஸ் எப்படி முடிக்கணும்னு தெரியாமல் முடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது கூட சொல்லலாம். ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் ஆனது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. அது ஒரு முக்கியமான சீனில் வந்து பார்த்திங்கன்னா, ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி நான் உனக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னுவாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓரமாக நின்றுட்டுருப்பாங்க. ஹீரோ பார்த்து தான் கண்டுபிடிப்பார். ஏய் நீ வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து கண்டுபிடிச்சி அவர் வந்து பேச போவாங்க. ஆனால் அவங்க சொல்கிற டைலாக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் காமெடிஸ் கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. அதுமாதிரி நிறைய 90s கிட்ஸோட சீன்ஸு, 90s கிட்ஸோட சில விஷயங்கள் லைக் வந்து வாரணமாயிரம் அதுமாதிரி ஜிவிஎம் படம்லாம் பார்த்து கெட்டு போன சில பசங்கள் இருக்காங்க. அதெல்லாம் காட்டின விதம்லாம் ஓகே, குட், ஃபைன். பட் வந்து அது மட்டுமே ஃபில் பண்ணி கதையாகவும் சரி, கதையம்சமும் பெருசாக அந்த முக்கியமாக காமெடி எலிமெண்ட் பெருசாக ஃபஸ்ட் ஹாஃபில் ஒர்க் அவுட்டே ஆகலை. படம் அப்படியே நகருது அவ்வளோதான். பட் அதை தாண்டி பெருசாக என்ன போச்சு அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. அதுமாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப கிளம்சினஸ் ஆகிடுச்சு. நிறைய இடங்களில் ரோலர் கோஸ்டர் மாதிரி படம் ட்ராவல் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாங்க, திடீர்னு பார்த்தா வேறு ஒரு கான்ஃப்ளிக்ட்லேருந்து வேறு ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுறாங்க. கான்ஃப்ளிக்ட் ஆகிறாங்க, அப்போ திடீர்னு லவ் ஆகிறாங்க, மறுபடியும் கான்ஃப்ளிக்ட் போகிறாங்க. ஸோ அந்த டைமென்ஷன் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. அது புரிஞ்சுக்க டைம் எடுக்கிறத தாண்டி அதுக்கான ஸ்க்ரீன் ப்ளேவாக அந்த படம் வந்து எனக்கு கன்வின்ஸ் ஆகலை. இவங்க கன்வின்ஸ் பண்ணுற நினைக்கிற ஒரு விஷயம் அது கரெக்டாக கன்வேவாக இவங்க ஸ்க்ரீன் ப்ளே வடிவில் கொடுக்கல அப்படின்றது தான் முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி சரி எது தான் லவ் அப்படின்னு சொல்ல வராங்க, யாரை பண்ணுறது லவ்ன்றாங்க. ஸோ அதாவது வேறு வழி இல்லாமல் இப்படி ஆயிடலாம், அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரின்ற காதலா அப்படின்ற மாதிரி எனக்கு கொஷின் கேட்க தோணுது. ஸோ அந்த மாதிரி தான் படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருந்தது தவிர்த்து படம் வந்து எனக்கு வந்து ஒரு நிறையாக இல்லை. ப்ரொமோஷன்லாம் பயங்கரமாக இருந்தது. பட் இந்த ப்ரொமோஷன் கொடுத்த அளவுக்கு படம் எனக்கு பெருசாக உதவலை. இதை வந்து பரத்வாஜ் ரங்கன் வந்து படத்தை பயங்கரமாக ஆகும் பண்ணியிருக்காரு. என்னென்னு தெரியல. மேபி படத்தில் யாரும் மலையாளி இருந்தாங்களா, இல்லை மலையாளம் எதுவும் எழுதி வச்சாங்களா தெரியல. மேபி அதை பார்த்து அவர் வந்து படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னாரா தெரியல. இப்போ மொத்தத்தில் இந்த படமானது எப்படி வந்திருக்கு, அதாவது பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தினுமான்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் வாட்ச் இந்த படம். ஸோ ஆக்சுவலி நான் எதிர்பார்த்தேன். ட்ரைலர் கட் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. பட் அதுக்கான படமாக எக்ஸிக்யூஷனாக எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. ஸோ படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகே ரகம் தான், ஐ மீன் ஆவரேஜ் வாட்ச் தான். ஸோ இந்த படத்தை நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஆனது 5க்கு 2.75. ஸோ இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஸ்டே வித் மீ அப்படி ஃபர்ஸ்ட் வித் மோகி.